வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 10வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 23வது நாள் 2024. இன்று அதாவது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. அதாவது மகர ராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் மற்றும் புதன் பகவான், சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. மேஷராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மிக அருமையான இடத்துல இருக்காருங்க. ஜெயம், அதாவது உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பதால் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருவாய்க்கு இடம் உண்டு. பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக அருமை என்று சொல்லலாம். அதாவது எப்படின்னா சுக்கிர பகவான் மிக சூப்பராகவே இருக்காருங்க. அப்படி இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுடைய எண்ணமும் மனமும் செயலும் ஒன்றுபட்டு இருப்பதால் நிச்சயமாக அதாவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையே நடக்கும். அதுவும் குறிப்பாக பணவரவு, தொழில் விஷயத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான், இவருடைய அதாவது இடங்கள்லாம் மிக அருமையான இடத்துல இருக்காருங்க. அதனால் இன்றைக்கி பண வரவு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடைபெறும். உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். பங்கு சந்தையில் லாபம் உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று தனக்கு பிடித்த நபரை சந்தித்து அதாவது உரையாடுவீர்கள். பழைய நினைவலைகளை அசை போடுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். உடன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் இருக்காங்க மற்றும் ராகு பகவானும் இருக்காங்க. இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உபஜெயஸ்தானத்தில் உள்ளதால் இளைய சகோதர சகோதரி வழியால் உங்களுக்கு நன்மையை நிகழும். இன்று குறுகிய தூர பயணங்கள் அதிகமாக செய்வீர்கள். அந்த பயணங்களினால் பல விதங்களிலும் நன்மைகள், ஏற்றங்கள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக சிறப்பாகவே உள்ளார். ஆதலால் இன்று பணவரவுக்கு பஞ்சமில்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். அதாவது சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது பண வரவு விஷயத்தில் அப்புறம் புதிய தொழில் துவங்கலாம் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். ஒரு சிலர் இன்று புதிய தொழில் கூட துவங்குவார்கள். இன்றைய நாளில் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கவலைகள் வந்து போகும். நீங்கள் மனதை அதாவது விடாமல் கொஞ்சம் மனசை விட்டுறாதீங்கன்னு வாங்கல்ல, அது மாதிரி இருந்தீர்கள் என்றால் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமை அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது அவர் புதாதிய யோகத்துடன் இருப்பது மிக விசேஷம். இன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கனால கொஞ்சம் இந்த விஷ பயம், இந்த வண்டி வாகனத்தில் உண்டான பயங்கள் வந்து போகும். தைரியத்தை வரவழைப்பது நல்லது. இன்று யாரிடமும் அச்சம் கொள்ள வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் யாராவது கேட்டால் இல்லை என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்துங்கள். தேவையற்ற இடத்தில் இருந்து அப்புறம் பணம் கொடுத்து விட்டால் பின்பு நட்பையும் நாம் இழக்க வேண்டும், பணத்தையும் இழக்க வேண்டும். ஆதலால் அதனை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் சமசப்தமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். காரணம், ஏஜென்சிஸ் இந்த லைனில் இருக்கவங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இன்று உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் பாராட்டும், மதிப்பும், மரியாதையும் கிட்டும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு உயரும். உங்களுடைய தனாதிபதி இவர்கள் எல்லாம் அனுகூலமான இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இன்று புதிய துறையில் இருந்து பணம் வருவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்வீர்கள். அல்லது புதிய துறையில் நீங்கள் நுழைய இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதனை யோசித்து செயல்படுவது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக திடீர் பண வரவு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ அல்லது வழக்குகள் இருந்தாலோ அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று உறவினர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உறவினர்கள் வந்து போவர். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அதாவது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்படுபவர்களுக்கும் மற்றும் வெளிநாட்டிலேயே சென்று அங்கேயே தங்க வேண்டும் என்று, அதாவது செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இன்று அதுக்குண்டான காலகட்டம் என்று சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அதுக்குண்டான விண்ணப்பங்களை அப்ளை பண்ணுவது இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக உள்ளது. இன்றைய தினத்தில் அதனை மேற்கொண்டால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தை அடைவீர்கள். இன்றைய நாள் அதாவது குறிப்பாக தம்பதிகளிடையே வெளியிடங்களுக்கு சென்று வருதல், உறவினர்கள் வீட்டுக்கு சென்று இந்த விருந்து விழா என்று கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்று உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் அருமையாகவே உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் மிக சிறப்பான இடத்துல இருக்காருங்க. அதாவது சுகஸ்தானத்தில் இருக்காங்க. இதன் காரணமாக தாயாருடைய உடல்நலம் மேம்படும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் சென்ற தாயாருடைய உடல்நலம் கொஞ்சம் மருந்து மாத்திரையிலேயே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று உள்ளது. இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி சின்ன திரை, பெரிய திரையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் அமையும். அதாவது பெயர் சொல்லும் விதமாக இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி புரிகின்றார். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் அந்த அதிபதி குறிப்பாக குரு பகவான் மிக சூப்பராகவே இருக்காருங்க. அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக வண்டி வாகன யோகங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு அத்தியாவசிய பொருட்களான இந்த செல்ஃபோன் இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அதாவது பழைய ஃபோன்களை கொடுத்து விட்டு புதிய ஃபோன் வாங்குறது,
மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து குறிப்பாக உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்திராஷ்டமம் வேறு இருக்குது. ஸோ பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். அதிக தூர பயணங்களை மேற்கொள்ளாதீர்கள். புதிய சுப காரியங்களை செய்து கொள்ளாதீர்கள். அதுவும் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தயவு செய்து சந்திராஷ்டமம் அன்று, அதுவும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பின்பற்ற வேண்டாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இன்று சந்திரன் சப்தம ஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். ஸோ அதனால் உங்களுடைய நட்புகள் தொடரும். புதிய நட்புகளும் சரி அல்லது பழைய நட்புகளும் உங்களை பற்றி புரிந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிக அருமையாகவே அவர்கள் உதவி கரம் நீட்டுவார்கள். இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு அதாவது வயிற்றுப்போக்கோ அல்லது வயிற்று வலியோ வந்து சேரும். உடல்நலனை மிகவும் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். குறிப்பாக வெளி ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிருங்கள். தரமானதா என்று சற்று யோசித்து சாப்பிடுவது மிக நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பான இடத்துல இருக்காருங்க. உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். குரு பகவானும் மிக அருமை தனஸ்தானத்தில் உள்ளார். இதன் காரணமாக அதாவது தாய்மாமன் உறவு வழி சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிட்டும். இன்று குறிப்பாக குழந்தை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செய்தாலோ அல்லது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலோ நிச்சயமாக குழந்தை பேருக்கு வழி உண்டு. உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இருப்பினும் வந்து நீங்கள் இருவரையும் மூன்றாவது நபர் என்று சொல்லுபவர்கள் கொஞ்சம் பிரிக்க முயல்வார்கள். கூடுமானவரை மற்றவர்களுடைய சொல்லை கேட்காமல் தன் சுய அறிவுக்கு என்ன ஏற்றுகிறதோ அதன்படி நடப்பது மிக நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.